கர்த்தருடைய நாமத்துக்கு கனம் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பிறந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம்தான். ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், ஒரு பக்கம் அநேக எதிர்பார்ப்புகள், அநேக ஒரு திகில் கலந்த, ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற ஒரு தயக்கமும் இருக்கும். ஆனா நம்முடைய கர்த்தர் மேல் எல்லாவற்றையும் நம்ம வைத்துவிட்டு இந்த ஆண்டை நம்ம என்ன செய்யணும்? ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். சரியா? அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு சின்ன கோரஸ் படிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மீதியானதையும் நம்ம பேசுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஆமென். இந்த ஆண்டு நம்ம ஆலயத்துக்கு போகும்போது அநேக வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செஞ்சிருப்போம் பெற்றோம். உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்கள்ல எல்லா ஆலயங்கள்லயும் அந்தந்த ஆண்டுக்குரிய வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பாங்க. அதே போல ஊர்ல, எங்க ஊரு ஓடக்கரை அந்த சர்ச்சில் கூட ஒரு வாக்கு தத்த வசனம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வசனத்தை எங்க ஊர் சர்ச்சு, அந்த ஓடக்கிற சர்ச்சு மூலமாக அங்க வாக்குத்தத்த வசனம். அதே போல மும்பையில நான் போகிற ஆலயத்துல கொடுத்திருக்கிற வசனம், அவர் கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரலி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது இங்க நான் போயிற சர்ச்சில் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். அதே போல கர்த்தர் எனக்கு கொடுத்த, நான் தனியா ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை தேவன் எனக்கு உங்களுக்கு கொடுக்க சொல்லி, தேவன் என் மனதுக்குள்ள அப்படி ஒரு வசனம் வாசித்து கொண்டிருக்க சொல்லி என் மனம் உந்தப்பட்டது. இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்படி வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? இறுக பிடித்து கொள்ளணும். இந்த வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நம்ம அதை கடைபிடித்து, நம்ம அதை அதற்கு ஏற்றபடி அவருடைய கற்பனைகளில் வழியில நடந்து நம்மை அதை நடக்கும்போது தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் அவர் நமக்கு தருகிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசித்தாதான் அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உரித்தாகும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம அனுதினமும் நம்ம ஆகாரம்
சாப்பிடுவது போல, நம்ம தண்ணி குடிக்கிறது போல, நம்ம காற்றை சுவாசிப்பது போல நம்ம என்ன செய்யணும்? இந்த வாக்குத்தத்த வசனத்தை தினமும் நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனம் எனக்கு தான் இயேசப்பா குடுத்துருக்காங்க என்று நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு நம்ம அதை நம்ம மனதுக்குள்ள என்ன செய்யணும்? பதியணும். பதிந்து நம்ம இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை உள்ளது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், ஆமேன் என்றும் இருக்கிறதே. அதனால அவர் இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அதனால நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அதே போல அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்து அதை நம்ம என்ன செய்யணும்? கை கொண்டு அந்த வசனத்தை நம்ம விசுவாசித்து உட்கொள்ளணும். சரியா? அப்படி இருக்கும்போது தேவன் நிச்சயமாய் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அஹ் உம் சியோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்ன செய்யணும்? கெம்பீரித்து பாடணுமா. துக்கமுகமாய் இருக்கக்கூடாது. நம்ம முகத்துல எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதை தான் தேவன் விரும்புகிறார். அவர் நம்ம அழுது கொண்டு நம்ம எப்பொழுதும் சோகமாய் இருக்கிறதை விரும்புகிற தேவன் அல்ல. அவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நம்ம வேத புத்தகத்துல நமக்கு ஆகாரமாய் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம தினமும் நம்ம வாசிக்கும் போது அந்த வசனங்கள் நமக்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். கர்த்தர் வந்து அவர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நமது நடுவுல வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நம்மோடு வந்து வாசம் பண்ணும்போது நமக்கு எந்த குறையுமே இருக்காது. நம்ம எதை பற்றியுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா தேவைகளும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன செய்யணும்? வந்துரும். ஒருவேளை இந்த ஆண்டுல நம்ம பிள்ளைகளோ காரியத்தை குறித்து நம்ம நினைச்சிருப்போம். நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம நினைச்சிருப்போம். எந்த காரியங்கள் நமக்கு நடக்கும்? பொருள், ஆஸ்தி, செல்வம், படிப்பு, ஞானம், கல்வி, சரீர சுகம் எல்லாவற்றையும் குறித்து நம்ம எதிர்பார்ப்போடு ஆண்டவரிடத்துல வந்து நம்ம வந்து நிற்போம். அப்ப நிற்கும்போது தேவன் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை தேற்றுகிறார். அதன்படி செய்கிறவராயும் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த வாக்கு தத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்ம சரீர முயற்சி வந்து அற்ப பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஒருவேளை இந்த உலக பிரகாரமா நம்ம வேலை பார்க்குறோமோ, ஏதாவது முயற்சி பண்றோமோ, நம்ம அனுதினம் ஆகாரம், நம்ம உடுத்துகிற உடை, நம்ம நல்லா ஆடம்பரமா வாழணும். சிலவங்க அனுதின வாழ்க்கைக்காக அவங்க உழைப்பாங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கை, நம்ம இந்த உலக வாழ்க்கை இது வந்து அற்ப பிரயோஜனம் உள்ளதுதான். இது அது நீடித்தது கிடையாது. ஆனா தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்தோம், செத்தோம், மறைஞ்சோம் அப்படின்னு இல்லை. நமக்கு வந்து இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு கொஞ்ச நாள் தான் இந்த இந்த பூமி. அதுக்கப்புறம் நமக்கு நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. அப்ப நம்ம இந்த சரீர முயற்சி செய்து நம்ம எப்பொழுதும் இந்த உலக பிரகாரமா நல்ல வாழணும் என்று நம்ம அதற்காகவே முயற்சி பண்ணுகிறதை விட நம்ம தேவ பக்தியாய் நம்ம அனுதினமும் ஆண்டோடைய வார்த்தை இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து ஜபித்து அவருடைய வழியில நம்ம நடக்கும்போது கர்த்தர் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஜீவனுக்குரிய நித்திய ஜீவனுக்குரியவைகளையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும்போது நம்மள யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை பற்றி நீங்க வேதத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க. அந்த அந்த 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த நேபுகாத் நேச்சார் வந்து ஒரு பொறிச்சிலை உண்டாக்கி அதை வணங்கணும். அது வணங்காதவங்கள அக்னி கடல்ல தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு சொல்லுவான்.
ஆனா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்கள் என்ன செய்வாங்க? அந்த சிலைய வணங்க மாட்டாங்க. இத வந்து ராஜாட்ட போய் யாரோ போய் சொல்லியிருந்தாங்க. சொன்ன உடனே அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவ அந்த ராஜா என்ன சொல்கிறார்? கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அந்த அக்கினி எப்பேற்பட்டது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆ சொல்லி இதுல வந்து நான் தூக்கி போடுவேன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, அ அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொன்னாங்க. விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் என்ன செய்றாரு? கடும் கோபம் கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். அப்போ உத்தரவு கொடுத்து அந்த அக்னி எரிகிற அக்னி சூளையில கொண்டு ராணுவத்துல பலசாலியா இருக்கிற புருஷருக்கு கட்டளையிட்டான். அந்த புருஷர்கள் கொண்டு போடும்போது கொண்டு போட்டவன் வந்து என்ன செய்தான்? ஆ கொண்டு போட்டவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க? மரித்திருந்தாங்க. ஆனா அந்த அக்னி சூளையில இருந்தவங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கருகள் கூட அவங்களுக்கு ஏற்படல. அப்போ நேபுகாத் நேச்சார் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரயோத்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது அந்த ராஜா என்ன சொல்கிறார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்க வெளிய வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்க? வெளிய வராங்க. அப்போ அந்த அவர்களுடைய சரீரங்கள்ல அக்கினி என்ன செய்யல? ஒண்ணுமே செய்யல. அவர்களுடைய தலைமயிர் கருகல. அவர்களுடைய சால்வைகள் சேதப்படல. அக்கினியின் மனம் கூட அவங்க மேல வீசல. பாத்தீங்களா? அப்போ அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுதாங்க அந்த ராஜாவிட்ட, அந்த ராஜா சொல்லுதாரு, நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுக்கு கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்றார். அதே போல அந்த ராஜா என்ன சொல்கிறார்? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார். அதனால தேவனுக்கு விரோதமான தூஷம் சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். பாத்தீங்களா? கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருந்து அவர்களை காத்தார். அதே போலதான் தானியேல சிங்க கவியில போடும்போது அந்த சிங்கத்தை எத்தனையோ நாள் பட்டினியா போட்டு அந்த சிங்க கவியில கொண்டு தானியேல கொண்டு போடுறாங்க. ஆனா தானியேல சிங்கம் வந்து என்னவே ஒண்ணுமே செய்யல. அது அப்படி அதுக்கு தலைக்கு மாட்டுல அவரு தலையணைய வச்சு படுக்கிற மாதிரி படுத்திருந்தாரு. ஏன்னா அவர் வந்து ஆஹ் 3 நேரம் இடைவிடாமல் தேவனை ஆராதித்ததுனால அவரை கொண்டு சிங்க கபில போட்டாங்க. பாத்தீங்களா? கர்த்தர் அவர் நடுவில் இருந்து அவரை காத்தார். இப்படிதான் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கும்போது அவர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரேல் மக்களை பாருங்க, அவரு கர்த்தர் இந்த உம் அந்த எகிப்து தேசத்துல இருந்து மோசேயின் மூலமாக வழி நடத்தும் போது அந்த ராஜா வந்து விடவே இல்லை. அப்போ 10 வாதைகளை கொடுத்து அந்த அதன் மூலமாக அந்த ராஜா மனம் திரும்பி அந்த மக்களை அனுப்புகிறான். அந்த எகிப்து தேசம் ஃபுல்லா இருட்டாகுது. ஆனா அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த அந்த கோசேன் நாட்டுல மட்டும் இருள் இல்லை. பாத்தீங்களா? கர்த்தர் அவர்கள் நடுவிலே வெளிச்சமாய் இருந்தார். அதே போலதான் அவர்கள் அந்த வனாந்திரத்து வழியா நடந்து வரும்போது அந்த அந்த செங்கடலை கலந்து அவங்க வராங்க. எத்தனையோ அற்புதங்களை பெறுதாங்க. உண்ண ஆகாரம் வானத்துல இருந்து மண்ணா கிடைக்குது. எல்லாம் அவர்களுக்கு நினைச்சது எல்லாம் கொடுக்குற. ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்க? முறு சின்ன காரியத்துக்காக என்ன செய்தாங்க? முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுதாங்க. அதனால நம்ம வந்து கர்த்தர் நம்ம நடுவுல இருக்குன்னு தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? முறுமுறுப்பாய்
இருக்கக்கூடாது. முறுமுறுப்பை தேவன் வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால நம்ம முறுமுறுக்கவே கூடாது. எந்த காரியத்தை தேவனிடத்துல கேட்டாலும் இந்த புதிய ஆண்டுல கொஞ்சம் அமைதியா, சாந்தத்தோடு கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து காத்திருக்கிறவர்களாய் பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அதே போல நம்ம என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும். தேவன் தைரியத்தை விரும்புகிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது என்று அநேக இடங்கள்ல பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த எபிரேயர் 10:35 பாருங்க, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம தைரியத்தை விட்டு விடாதபடி நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆண்டை நம்ம தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் போது நம்ம தைரியமாய் நம்ம இருக்க வேண்டும். எது எடுத்தாலும் என் தேவன் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் பாருங்க, அந்த ஈசாக்க பலியிடக்கு கர்த்தர் சொல்லும்போது அந்த தைரியமா கூட்டிட்டு போறாரு ஈசாக்க பலியிடும் போது. அப்ப அந்த வேலைக்காரர் சொல்றாங்க, நானும் என் மகனும் தேவனை தொழுது கொண்டு வருவோம் திரும்பி அப்படின்னு சொல்றார் தைரியமா. அப்புறம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா? தேவன் ஒரு ஆட்டை காண்பிக்கிறார். இப்படிதான் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. அதே போல் நம்ம என்ன அவர் கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும்போது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். பிசாசு நமக்கு விரோதமாக அவன் கெக்கிரித்து அவன் என்ன செய்வான்? என்ன பண்ணலாம்? இவனை எப்படி விழத்தட்டலாம்? இவனுக்கு எந்த பாடுகளை கொடுக்கலாம் என்று நினைத்தாலும் கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது அவனால ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு நம்ம இருதயத்துல பல எண்ணங்களை கொண்டு வருவான். சில நேரங்கள்ல ஒரு ஏமாற்றத்தனமான எண்ணம் இருக்கும். சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. நம்ம விசுவாசமாய் இருக்க வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தைரியமாய் காணப்பட வேண்டும். அதற்கு தேவை நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அனுதினமும் நம்ம ஜெபிக்கணும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள்கிட்ட ஒரு பிள்ளை வந்து தகப்பனத்துல எப்படி கேட்கணுமோ அதே போல நம்ம கர்த்தரிடத்துல கேட்கணும். அதற்காக ஜெபிக்கணும் என்று சொன்ன அநேக அஹ் அப்படி அழகா வர்ணித்து அப்படிலாம் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படி நம்ம பக்கத்துல நம்ம யார்ட்டையாவது பேசுறோம், நம்ம வீட்டுல சொந்தக்காரங்களோட பேசுறோம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோட எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், அதே போலதான் கர்த்தரிடத்துல நம்ம சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கலாம். ஏனோக்கு எப்படி தேவனிடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார், எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டே இருந்தார். அதே போலதான் நம்ம எந்த நேரமும் அவரோடு நம்ம சஞ்சரிக்கும் போது பிசாசின் கிரியைகள் என்ன செய்யும்? அழிக்கப்படும். நமக்கு எதுலயும் தாங்கக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும். அதே போல நமக்கு நிதானம், பொறுமை வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை காக்கிறவராய் காணப்படுகிறார். கவலை நமக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. மற்றவங்க கவலைப்பட்டாலும் நம்ம என்ன செய்யணும்? தைரியமாய் அவர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஆலோசனை சொல்லணும். ஏற்ற நேரத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஆஹ் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். யாராவது நம்ம கூட சேர்ந்தவங்க ஒரு இக்கட்டுல இருக்காங்களா, ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்களா, நம்ம ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும். நம்மால் எந்த உதவிகளை செய்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை பற்றி நம்ம சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்றார்? இந்த வருடம் முழுவதும் அவர் என்ன செய்வார்? உண்ண உடை, உணவு, தண்ணீர், காற்று எதுக்கும் அவர் பஞ்சம் வைக்க மாட்டார். சங்கீதம் 33:18 19 பாருங்க, தமக்கு பயந்து தமக்கு தம் கிருபைக்கு காத்திருப்பவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அவருடைய கண்கள் எப்பொழுது நம்ம மேல் நோக்கமாய் இருக்கிறது. அதனால ஒரு நாளும் எவ்வளவு விலைவாசி கூட்டாலும் சரிதான், அது எப்படி இருந்தாலும் இதுதான் தேவன் உச்சிதமான கோதுமையினாலும் நம்மை கண்மலையும் தேனினாலும் நம்மை புசிக்க வைக்கிறவராய் திருப்தி அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனால எதை குறித்து இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று நீங்க சோர்ந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல நம்ம தினமும் நம்ம வந்து என்ன செய்யணும்? அவருடைய வழியில நடக்கணும். உன்னை போல பிறனையும் நேசி என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதே போல உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் என்ன செய்யணும்? அவரையே நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம ஜெபிக்கும் போது உண்மையாய் அவரை மனதுல நினைத்து நம்ம அந்த நேரம் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது.
ஒரே சிந்தனையில கர்த்தர் மேல் நம்ம என்ன செய்யணும், நோக்கமாய் இருந்து அவரிடத்துல அவர் நமக்கு செய்வார் என்று விசுவாசத்துல நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாய் செய்கிற தேவனாய் இருக்க. ஒரு பாடல் படிக்கும்போது நம்ம என்ன செய்யணும், கருத்தாய் உணர்ந்து நம்ம படிக்கணும். தேவனுடைய பிரசன்னம் நிச்சயமாய் காணப்படும். நான் அநேக நேரங்கள்ல அதை உணர்ந்திருக்கிறேன். வேதம் வாசிக்கும் போதும், நம்ம ஒரு பாடல் படிக்கும் போதும், அது உண்மையாய் உணர்ந்து கருத்தாய் பாடும்போது கர்த்தருடைய கரம் நம்மள அப்படியே அரவணைத்து அவருடைய பலம் நம்மை அப்படி காக்கிறதாய் காணப்படும். கர்த்தர் அதை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் கவனிக்கிறது, அவருடைய செவிகள் கவனிக்கிறது, அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருக்கிறது. எந்த நேரமும் எப்பொழுதும் தேவன் நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம எதை குறித்து நினைச்சக்கூடாது, இந்த வருடத்தை குறித்து நம்ம நினைச்சக்கூடாது, எந்த விதத்திலும் நம்ம என்னமோ ஏதோ என்று நினைக்க கூடாது. நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்த வசனத்தை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளணும். அதே போல அவருடைய வழியில அவருடைய கற்பனைகளை நம்ம நடக்கணும். ஆவின் நற்கனிகள் இருக்குல்ல, அந்த 9ஐயும் நம்ம பின்பற்றணும். பின்பற்றும் போது தேவன் நிச்சயமாய் நம்ம கூட இருப்பார். சில நேரங்கள்ல சில காரியங்கள் நடக்காம இருந்தா கொஞ்சம் லேட் ஆகலாம். சில காரியங்கள் நமக்கு தேவையில்லாம இருக்கனால அது ஒருவேளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க மாட்டார். அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் அடைய கூடாது. எப்பொழுதும் சோஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவனிடத்துல. எப்பொழுதும் அவரையே நம்ம நினைக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் அவரை குறித்து நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நம்ம பிள்ளை நம்ம நினைக்கிறார் என்று அவர் வானத்திலிருந்து என்ன செய்கிறார், பூமியை நோக்கி நம்மை நோக்கி காண்கிறவராய் காணப்படும். தாழ்மையுள்ள நம்மை கர்த்தர் நோக்கி கொண்டு இருக்கிறார். அதனால கர்த்தர் நம்மை பார்க்கல என்று நம்ம நினைக்க கூடாது. இந்த வசனம் வந்து சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். அதுக்காக நம்ம ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம், அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டாருன்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த இடத்துல தேவன் இருந்து நம்முடைய காரியத்தை பார்ப்பார். நம்ம எவ்வளவு நன்மை செய்தா நம்ம பிள்ளை இப்படி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு அவர் என்ன செய்வார், அந்த நேரத்துல ரொம்ப பாரப்படுவார். அதனால ஒருவேளை கர்த்தர் நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை விட்டு விலகிடுவாரு அப்படிலாம் நினைக்க கூடாது. எந்த சூழ்நிலையும் அவர் வாக்கு கொடுத்ததுன்னா வாக்கு கொடுத்ததுதான். இதோ 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறோ அந்த இடத்துல நான் நடுவில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். அவர் சொன்னதுதான். வாக்குத்தத்தம் பண்ண தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன். மனிதனாகிய நாம சில நேரங்கள்ல சில வாக்கு கொடுத்து நம்ம மாறிடுவோம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. அதனால ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நல்ல பக்தியா இருந்துகிட்டு, நம்ம வசனம் வாசிக்கும் போது பக்தியா இருந்துகிட்டு, ஜெபிக்கும் போது பக்தியா இருந்துட்டு, அந்த நேரத்துல தேவன் நம்மை பார்க்கிறார் என்று நினைத்து, மற்ற நேரத்துல ஏதாவது ஒரு தவறான எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் தவறான தப்பு பண்ணும்போது தேவன் நம்மோடு இல்லை என்று ஒருபோதும் நம்ம நினைக்க கூடாது. நிச்சயமாய் தேவன் அந்த இடத்துல இருக்கிறார். பிசாசு ஒரு பக்கம் நின்று நம்மள விழத்தள்ள பார்ப்பான். ஆனால் கர்த்தர் ஒரு புறம் நம்ம கூட இருந்து நம்மை நடுவுல வாசம் பண்ணுவார். அதனால கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அதனால கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார் என்று நினைத்து இந்த வருடத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம சந்தோஷமாய் கழிக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் சொல்லணும், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், நமக்கு ஒன்றும் குறைவில்லை. சிங்க குட்டிகள் பட்னியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டையை தம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். அநேக வசனங்கள், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இந்த பைபிள்ல ஏராளமான வசனங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், இறுக்கமாய் நம்ம என்ன செய்யணும், பிடித்து கொள்ளணும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷத்தை விரும்புகிற தேவன் அவர். அதனால சோர்ந்து போகாதபடி நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருந்து கர்த்தரை நம்பி நம்ம என்ன செய்யணும், அவர் கூட நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. உபாகத்துல பாருங்க, ஆண்டவர் அநேக வசனங்களை நமக்கு, ஆசீர்வாதமான வசனங்களை நமக்கு நினைச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். உபாகமம், அந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்க, அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னா, இந்த 12 கோத்திரத்திலும் ஒவ்வொருவரை மோசே வந்து அந்த
யோசுவா வந்து அனுப்பும்போது அவங்க என்னச்சுது அங்க பார்த்துட்டு வந்து அங்க உள்ளவங்க ஏனோக்கின் புத்திரர்களை பார்த்தோம். அவங்க வந்து ரொம்ப பலவான்களா இருக்காங்க. அவங்க வந்து நம்மள என்ன செய்வாங்க, நம்மள வந்து அடித்துருவாங்க. நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அரணிப்பான பட்டணமா இருக்கு. அ அதனால நம்ம அந்த இடத்துல நம்மளால எதிர்த்து நிக்க முடியாது. அப்படிலாம் போய் சொல்லுவாங்க. ஆனா, அந்த காலேப்பும் யோசுவாவும் மட்டும் என்ன சொல்லுவாங்க, நம்ம அந்த நம்ம அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை என்ன செய்வார்? பாதுகாப்பார் என்று அவர்களை ஜெயிக்க வைப்பார் என்று அவர் சொல்லுவார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்திலயும் நம்ம அவிசுவாசமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்ம தேவனை குறித்து நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆராய்ந்து எப்பொழுதும் அவருடைய நன்மைகளை நினைத்து நம்ம என்ன செய்யணும், நன்றி பலி செய்து கொண்டே நம்ம இருக்கணும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தம் பண்ண தேவன். அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதபடி நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம சில நேரங்கள்ல நம்மளுக்கு கையில நம்மளுக்கு ஏதாவது பணக்குறைவு இருந்தா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிறக்கூடாது. கர்த்தர் நம்மளை நடத்துவார். அவர் நித்தமும் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி நம்ம என்ன செய்யணும், அவர் மேல் எல்லா பாரத்தையும் வைத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை காத்து வழி நடத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுத்துகிறார். அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வீட்டுல அருமையா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நமக்கு அநேக இன்று நான் உனக்கு விதிக்கிற அந்த 28ஆம் அதிகாரத்தை பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் பெருக்கமும் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாய் பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தின் திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பாத்தீங்களா, கர்த்தர் இந்த வசனங்கள்லாம் நமக்கு தான் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம அனுதினமும் அவருடைய வேதத்தை வாசித்து நம்ம ஜெபித்து அவருடைய கட்டளையின்படி நம்ம நடக்கணும். ஏசுப்பாட்ட நம்ம கேட்கணும், ஏசப்பா நான் பலவீனம் உள்ளதுதான். நான் வந்து அதனால தேவன் ஏசப்பா உமக்கு பயந்து இப்படி வழியில் நடக்க எனக்கு பலம் தருங்கப்பா. அறியாமல் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. தினம் உடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா என்று அவரிடத்துல நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் தேவன் அவருடைய வழிகளிலே நம்மை நடத்துவார். அவருடைய வழிகளில நடத்தும் போது இந்த வருடம் முழுவதும் நம்மை அந்த நம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் ஒளிய பண்ணுவார். சரியா? ஜெயிப்போமா? ஏசப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ராஜா.
இந்த 2026ஆம் ஆண்டு இந்த முதல் நாள் அப்பா, இந்த வருஷத்தை காண செய்தீரே, உமக்கு கோடி நன்றி தகப்பனே. ஏசப்பா, எங்களை காண செய்தீர், உமக்கு நன்றி 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 அப்பா. எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் காணாது தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா, வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாம மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறப்பா. உங்களுடைய பொக்கிஷ சாலையை திறந்தப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, நீயும் கடன் அநேகருக்கு கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிற தகப்பா. நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறப்பா. என் தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவுல வாசம் பண்ணுவீன் என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே. எசப்பா, நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே. எஸ்ராஜா, நீர் எங்களுடைய மன விருப்பத்தின்படி அப்பா, எங்கள் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனப்பா. இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீர் நிறைவேற்றுகிறபடியா நன்றி தகப்பனே. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த ஆண்டு முழுவதும் அப்பா, உண்மையே நாங்க பின்பற்றி கொண்டு உமது வழியில நடந்து இந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்று மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. இப்படி ஆசீர்வாத மழையை பேசுங்க தகப்பனே. எல்லாரையும் ஆசீர்வாதங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வீடுகளை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுடைய வீடுகள்ல மகிழ்ச்சி, களிப்பு, சந்தோஷம் ஆண்டவரே எப்பொழுதும் குறையாமல் நடக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரப்பா. நடுவில் வாசம் பண்ணவே நன்றி சொல்லிட்டு தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு எங்கள் குடும்பத்துல வாசம் பண்ணதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி. புதிய ஆண்டை காணிச்சதுக்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தப்போதுக்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் இந்த கருத்துல வைக்கிறப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறுமறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.